இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக குக் எதுவும் பண்ணாமல் இன்ஸ்டண்ட்டாக உடனடியாக பண்ணக்கூடிய சிகப்பு அவல் வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இந்த சிகப்பு அவலில் பார்த்திங்கன்னா அதிகமான ஃபைபர், கால்சியம், அயன் எல்லாமே இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் அவல், ஒயிட் அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை கப்பு போல் வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே டேட்ஸ், இது ஒரு 1/4 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் மொத்தமாக டேட்ஸ் மட்டும் போட்டு கூட பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டேட்ஸ் மட்டுமே போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நட்ஸ், நான் பாதாம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி வெல்லத்துக்கு பதிலாக பனங்கற்கண்டு, கருப்பட்டி, அப்புறமா நாட்டு சக்கரை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து தேங்காய் பால் தான் சேர்க்கணும். நான் வந்து 2.5 கப்பு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். ஒரு முழு தேங்காவில் பாதி பீஸ் மட்டும் எடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி அந்த பாலை எடுத்துக்கோங்க. 2.5 கப்பு எனக்கு வந்து கிடச்சிது. 2.5 கப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுறலாம். அந்த அவலில் பார்த்திங்க அப்படின்னா இந்த தேங்காய் பால் எல்லாமே நல்லா ஊறி நம்மளுக்கு சூப்பராக டேஸ்ட் இருக்கும். இதில் நம்ம மற்ற நாட்டு சக்கரை, கருப்பட்டி எல்லாம் போட்டு சாப்பிட்றத விட இந்த வெல்லம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இமீடியட்டாக சர்வ் பண்ணிடலாம். இது குக் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உடனே செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நட்ஸ் எல்லாம் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறனால கண்டிப்பாக உடனே விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நீங்கள் கண்டிப்பாக இது தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் வெல்லம் எதுவும் போடாமல் 2 டேட்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.